ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நான் உங்கள் ரோஹித், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நம்ம இன்றைக்கி என்ன ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காதல் கன்றாவி எல்லாம் இல்லாமல் ஒரு அப்பா மகன் பாசம், ஒரு ரெஸ்கியூ, ஒரு சர்வைவல் டீமு, இந்த மாதிரி ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே த்ரில்லிங்காக இருந்தது. கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைட்டானிக் மாதிரி இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு கப்பலில் எல்லோரும் கொண்டாடிட்டு இருப்பாங்க, அதாவது நியூ இயர் கொண்டாட்டம். அப்போ திடீர்னு இந்த கப்பல் பார்த்திங்கன்னா சாஞ்சிரும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அலை வந்து இது மேலே அடிச்சிடும். இந்த அலையினால் யாரெல்லாம் வெளியே போனால் ஹீரோ உயிரோடு இருப்பாரா மாட்டாரா, ஹீரோவோட பொண்ணு என்னன்னாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பாங்க. ரொம்பவுமே எமோஷ்னலான படம்னு தான் சொல்லியாகணும். ஸோ இந்த படத்தை முழுசாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லிடுங்க, நிறைய இருந்தாலும் சொல்லிடுங்க. சரி, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். படத்தை ஓப்பன் பண்ண உடனே அந்த கப்பலை தான் காட்டுறாங்க. மிகப்பெரிய கம்பீரமான ஒரு கப்பலாக இருக்குது. நிலா வெளிச்சத்தில் சும்மா அப்படி இருக்குதுங்க, சும்மா ஜெகஜோதியாக ஜொலிக்குது அப்படின்னு தான் சொல்லியாக்கணும். அங்கே உள்ள எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஜாலியாக பாட்டு, பீரு, டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தோட மூடுமே ஜாலியாக இருக்குது. அவங்க பாட்டு அது இதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படியே அந்த கப்பலோட கண்ட்ரோல் ரூமை காட்டுறாங்க. அங்கே எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. அங்கே ஒருத்தர் சீஃப் ஆஃபீஸர்னு இருப்பார்ல, அவரோட பைனாகுலரில் ஏதோ ஒன்று பெருசாக பார்க்குறாரு. விசித்திரமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, அங்கே ஒரு அலை வந்துட்டுருக்குது அவங்க கப்பல் மேலே அடிக்கிற மாதிரி. அதனால் அடடடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அலை வந்து நம்மளை நோக்கி வந்துட்டுருக்குது அப்படின்ற மாதிரி. இப்படி திடீர்னு யாராச்சும் சொல்லும் போதும் நம்மளோட மைண்டு எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும்போது திடீர்னு நீங்களாம் சாக போகிறீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எல்லாத்தோட மைண்டும் ஸ்டக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி இருக்குது. நீங்கள் யாரும் இங்கேருந்து நகர வேண்டாம், எல்லோரும் அப்படியே இருங்க. ரெஸ்கியூ டீமுக்கெல்லாம் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த அலையும் பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட கப்பல் மேலே அடிச்சிருது. ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சிருச்சுன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரிஸ்க்கு இது சாஞ்சிருச்சு. கப்பலோட அடிப்பக்கம் வந்து மேலே வந்துடுது. இந்த கப்பல் சாஞ்சதுனால எக்கச்சக்கமான பொருள் மேலே இருந்து கீழே விழுந்தது. அதனால் நிறைய பயணிகள் வந்துட்டு இப்படியே செத்தும் போயிடுறாங்க. சில பேர் வந்து உயிரோடையும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 45 டிகிரிஸ் அப்படின்றதுனால மேலே இருந்த லைட்டு அது இதுன்னு சொல்லி கீழே தொப்புன்னு விழுந்து எல்லாமே செத்தும் போயிடுறாங்க. எல்லாம் உடஞ்சிருது. நிறைய பேர் அந்த ரெஸ்கியூ போட்டையெல்லாம் எடுத்து கீழேயும் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் பொருள் இருக்கோ அதெல்லாத்தையும் வச்சு தீயெல்லாம் அணைச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி வெளியே போட வேண்டியதெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க. நிறையா பிணங்கள் தான் கிடைக்குது. அதே மாதிரி ஹீரோவோட பொண்ணை வந்து காணாமல் போயிடும். இவர் தான் ஹீரோன்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து வரான். இந்த மாதிரி நீங்கள் யாருமே இங்கேருந்து எங்கேயுமே போக வேண்டாம், ஹெலிகாப்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அலை ஏற்படுறதுக்கு முன்னாடியே நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். எல்லாத்துக்கும் ஆறுதல் கூறிகிட்ருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரே பதட்டம். என்னடா இப்படி இருந்தது ஒரு பொண்ணு, அதையும் காணோம், எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸுக்கிட்ட போய் பேசுகிறான். சார், நான் எப்படியாவது என் பொண்ணை போய் கண்டுபிடிக்கணும் சார், எப்படியாவது கண்டுபிடிங்க சார், நான் வெளியே போகிறேங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஏப்பா சாமி, என்னப்பா சொல்கிற? எல்லாருக்கும் தான் ஃபேமிலி இருக்குது, எல்லாத்தோட ஃபேமிலியிலேருந்து தான் எல்லாமே காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். யார் அவன் சொட்டத்தலையே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து முடிவு பண்ணிடுவான். ஓகே, நம்மளை தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒருத்தன் வந்துட்டு இவன் கண்ணில் மாட்டுறான். அவன் வந்து அடியன். இவனும் இதே மாதிரி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொருளெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும், அதாவது ஹீரோவும் இந்த ஆளும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு வெயிட்டரையும் பிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த கப்பலோட எல்லா இடமும் தெரிஞ்சாங்கணும்ல, அதனால் அந்த வெயிட்டரையும் ஆளுக்கு சேர்த்துறான். கூட வராங்க எல்லாத்தையுமே சேர்த்திக்கிறான். அதே மாதிரி ஒரு 7 பேர் 10 பேர், கிட்டத்தட்ட 10 பேர் கொண்ட டீமாக மாறுறாங்க. வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. நீங்கள் வெளியே வாங்க, உங்களுக்கு நான் நிறைய காசு தரேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோவும் சொல்லி கூப்பிட்ருப்பாரு. இதெல்லாம் ஒரே ஒரு காரணம், அவங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இவங்களும் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இறங்கிட்டாங்க. ஒரு லிஃப்ட்டை கடந்து போகிற மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் மேலேயும் கீழே ஆடுறதுனால இந்த லிஃப்ட்டும் மேலேயும் கீழேயும் வருது. இவங்க இந்த லிஃப்ட்டை தான் கடந்து போகிறாங்க. ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது. அந்த பெஞ்ச் மேலே ஏறி அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த லிஃப்ட்டு மேலேயும் கீழே வரும்போது கரெக்டாக அந்த வெயிட்டரு, அந்த கண்ணாடி தாத்தா மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவரோட காலை பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டுறாதீங்க ப்ளீஸ், நானும் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பரபரப்பாக ஏறிட்டு இருப்பாங்க. கடைசியில் இவன் மட்டும் இருப்பான்.
யோ தாத்தா, அந்த டிலன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தான்ல, அவன் வந்து யோ தாத்தா நீ மட்டும் இவனை விடலை, இப்போ நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால அந்த தாத்தா வந்து அந்த வெயிட்டரை வந்து எட்டி ஓச்சிருவார். அதனால் அந்த வெயிட்டரும் கீழே விழுந்து அப்படியே செத்துருவான் அந்த லிஃப்ட்லேயே. இவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒருத்தன் மட்டும் இறந்துட்டான். இவங்களோட டீமில் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் காட்டுறாங்க, இவங்க தான் ஹீரோயினோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒருத்தனை காப்பாற்றிட்டுருக்காங்க. ஒரு கம்பி வந்து இவன் மேலே விழுந்திருக்கும். இவன் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிட்டுருக்குறாங்க. சரி இங்கேருந்து எப்படியாவது வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக அந்த ஆம்பளையும் காப்பாற்றிக்கிட்டு இவனை அப்படியே தூக்கிட்டு வராங்க ஒரு இடத்துக்கு. ஏன்னா அவனுக்கு காலையில் அடிபட்டிருக்குது. அப்புறம் யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ, அப்புறம் அவங்க டீம் வந்துருக்குறாங்க. ஹீரோவை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் அந்த பொண்ணு இருக்கிறாங்கள, அவங்களும் அப்பா இவன் நல்லா இருக்கீங்களா, வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிக்கிறாங்க. சரி இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் மறுபடியும் இறங்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா பாதி சாஞ்சிருக்குல்ல, அதனால் இதோட அடிப்பகுதி தான் இப்போ மேலே இருக்கும். இப்போ இதோட அடிப்பகுதிக்கு தான் எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க. அங்கே போகிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ பெரிய வேலையே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதை தாண்டி போயிட்டுருக்குறாங்க. அப்படி ஒன்று பார்க்கும்போது தான் ஒரு லேடர், அதாவது ஒரு ராடு மாதிரி இருக்குது. அந்த ராடு வழியாக தான் இப்போ எல்லோரும் தாண்டி போகணும். அப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோவும் பொண்ணும் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடுறாங்க. எல்லோரும் சேஃபாக இன்னொரு சைடுக்கு போகணும். அந்த இன்னொரு சைடும் எல்லோரும் சேஃபாக போயிடுவாங்க. கரெக்டாக ஹீரோ வந்து நான் போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது இன்னொருத்தன் வந்து கடைசியிலேருந்து வந்து இருங்க நீங்கள் வந்து என்னையை அனுப்பாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்னை போட்டு தள்ளிடுவீங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி இவன் காமெடி பண்ணிகிட்ருக்கிறான். சரிப்பா நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு இவனை முதல்ல அனுப்புகிறாங்க. அப்புறம் பார்த்தா மேலேருந்து ஏதோ இந்த கப்பலோட மிகப்பெரிய இன்ஜின் இருக்கும்ல, அதோட இன்ஜின் வந்து மேலேருந்து கீழே வருது. இவன் தான் லேடர் மேலே நடந்து போயிட்டுருக்கானே, அந்த லேடரோட சென்டரில் இருக்கான். அந்த சென்டரில் இருக்கும்போது அந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா மேலேருந்து கரெக்டாக அவன் தலையிலே வந்து விழுங்குது. அந்த ராடும் கீழே போயிடுச்சு, இவனும் செத்தும் போயிட்டான். இப்போது நல்ல வேலை ஹீரோ வந்து அங்கே போகலை. அதனால் ஹீரோவும் பட்டுன்னு இழுத்துட்றாங்க, அவனும் செத்து போயிட்டானா. இப்போ அந்த சைடு இருப்பாங்கள்ல, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு மாதிரி எடுத்துருக்குறாங்க. அந்த கயிறு மூலிமா அந்த பக்கம் வீசி இவங்களாம் அந்த பக்கம் ரெஸ்கியூ பண்ணி எப்படியும் எல்லோரும் ஒரே சைடு வந்துடுறாங்க. அங்கே கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. ஏன்னா சில பேர் தானே இவனோட டீமுக்கு வந்தாங்க. நிறையா பேர் யாராவது நம்மளை வந்து காப்பாற்றிட்டு போவாங்க அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இறங்காமல். ஆனால் அங்கே ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது. அந்த கிளாஸோட ப்ரெஷர்லாம் தாங்காமல் வாட்டர்லாம் எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து போகலான்னு நினைக்கிறதுக்குள்ளே எல்லா வாட்டருமே உள்ளே வந்து இவங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடுச்சு. தண்ணி எல்லாம் உள்ளே வருது, நம்ம இன்னும் மேலே போகணும், அதாவது அந்த அடிப்பாகத்தோட உச்சத்தை எட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. அங்கே தண்ணி அடிச்சுட்டு போகிறதையும் பார்க்குறாங்க. இப்படியே எல்லாத்தையும் தேடி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஏசி வெண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே சரி போனால் அந்த சைடு போயிடலாம்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக மேலே போயிட்டே இருக்கிறாங்க. அதாவது அந்த ஏசி வெண்ட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. முதல்ல நம்ம ஹீரோ தான் போகிறாரு. கடைசியில் எல்லாருமே அந்த ஏசி வெண்ட்டோட எண்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு மாதிரி வச்சு அடைச்சிருக்கிறாங்க. அந்த கேட்டை நம்ம ஹீரோ வந்து கையாலேயே குத்தி பார்க்குறாரு. பட் நோ யூஸ், ஏன்னா அதை அசைக்க கூட முடியல. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு குட்டி பையன் வரான். ஓகே ஷார்ப்பாக ஏதாவது இருந்தால் நம்மளால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த குட்டி பையனோட கையும் வந்து அந்த ஏசி வெண்ட்டோட கேட்டுக்குள்ளே போயிடும். அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே ஷார்ப்பான பொருள் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. யாருக்கிட்டையுமே எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு அவளோட நெக்லஸ் போல் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அவருக்கு மொத்தமெல்லாம் கொடுத்துட்டு அந்த நெக்லஸை கொடுத்துட்றான். அந்த நெக்லஸை வச்சு எப்படியோ அந்த கேட்டையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மேலே போயிடுறாங்க. இவங்க மேலே ஏற தண்ணியும் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல இவங்க எல்லாரும் மேலே ஏறி வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்த உடனே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமும் ஒரு சாவியால் அடைச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த ரூம்குள்ளேயும் போக முடியாது. சரி சைடில் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறாங்க. அங்கேயும் ஒரு கதவு வந்து லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டிலன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். ஓகே இது வந்து அவன் இந்த இடத்துல ஒரு ஃபிசிக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறான். என்ன அப்படின்னா அந்த வாட்டரோட ப்ரெஷர்னால தான் அந்த கேட்டு வந்து உடஞ்சிட்டு போகுது அப்படின்றத இவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால் அங்கே நிறையா பைப் வால்வ் மாதிரி இருந்திருக்குது.
அந்த வால்வை எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருந்திருப்பான்ல, தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னு ரொம்பவுமே பதறி அங்கே இருக்கிறவங்களையும் எல்லாத்தையுமே பதற வச்சுருவான். அதனால் அங்கே இருக்கிறவங்களும் எல்லோரும் பயந்துருவாங்க. கடைசியில் ஓகே என்னடா ஆக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே தண்ணியில் மூழ்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தண்ணி உள்ளே வந்துருச்சு. இருந்தாலும் அந்த கேட்டு வந்து உடையவே இல்லை. ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கேட்டு உடஞ்சிருந்தது. இவங்களும் இன்னொரு பக்கம் போயிட்டாங்க. இதுதான் சொல்கிறாங்க போல் ஒற்றுமையாக பலம் அப்படின்னு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸு கம்பியிலே மாட்டிக்குது. இதை எப்படி இருந்தாலும் நம்ம வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி மண்டியிலே அடி வாங்கிடுறான். அதை ஒரு கிழமை பார்த்துட்றான். ஓகே அப்படி பார்க்கும்போது அவள் ரத்த வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கிறா. அப்படியே எல்லாம் கஷ்டப்பட்டு அவளையும் காப்பாற்றிட்டு மேலே கொண்டு போய் பார்க்குறாங்க. பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி அந்த ஹார்ட் எல்லாம் டச் பண்ணி பார்க்குறாங்க. பட் எந்த யூஸும் இல்லை. அவளோட கதை முடிஞ்சுது. ஓகே இவளும் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே நம்ம இங்கேயே செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா தண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே போகணும் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா ஃபுல்லாகவே குப்பையாக இருக்குது. ஏன்னா இந்த கப்பல் வந்து அலையினால் ஆடிட்டே இருக்குதுல்ல. இப்போ இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் அடுத்த ரூம்குள்ளேயே போக முடியும். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா அது எல்லாமே ஆல்ரெடி செத்து போன மனுஷங்களோட பிணங்கள் தான். யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கும் போல். அந்த சத்தமும் அங்கே ஒரு ஃபோன் வந்து ஆடிக்கிட்டு கடந்துருக்குது. அந்த ஃபோனோட சத்தம் தான் நடந்து வர மாதிரி இவங்களுக்கு கேட்டிருக்குது. இவங்க எல்லாருமே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. சரி இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு மேப்பை பார்க்குறாங்க. அந்த மேப்பில் கப்பலோட கீழே ஒரு 3 வென்டிலேஷன் ஃபேன் இருக்குது. அந்த வென்டிலேஷன் ஃபேன் மூலிமா நம்மளால் இந்த கப்பலை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ கப்பலோட பாட்டம் தானே மேலே இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த வழி ரொம்ப நாளுக்கு வரலை. ஏன்னா பாதியிலேயே அங்கே தண்ணியெல்லாம் தேங்கி நின்றுருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சிட்டும் போக முடியாது. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெக்ஸ் ஆகி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்ருக்குறாங்க, யோசிச்சுட்ருக்குறாங்க. இப்போ தான் அந்த டிலன் இருப்பான்ல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி போய் அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோவும் வராரு. என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்க எல்லோரும் அங்கே இருக்கும்போது அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடா, நான் தான் தப்பான இடத்துல உங்களை எல்லாத்தையும் லீட் பண்ணி கொண்டு வந்துட்டனோ அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இல்லை நீ இருந்ததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் சாகாமையே இருந்திருக்கிறோம், அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் இவனுக்கு பாசிட்டிவாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான். ஓகே அவனுக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்து ரீகெயின் ஆகிடுது. அப்போன்னு பார்த்து இவங்களுக்குன்னு ஒரு அதிசயம் வேறு நடக்குது. என்ன அப்படின்னா அந்த அலை வந்து மறுபடியும் அடிக்குது. இந்த கப்பல் லைட்டாக நகர்ற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த ஒரு இடத்துல தேங்கியிருந்த தண்ணி மறுபடியும் எல்லாமே வெளியே போயிடுது. இவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு ரூட்டும் கிடச்சிருது. இவங்க அடுத்த ரூமுக்கும் வந்துட்டாங்க. ஒரு நேர் பாதை மாதிரி இருக்குது, யாருமே இல்லை. தண்ணி வர்றதுக்குள்ளே எல்லோரும் சீக்கிரம் ஓடுங்கடான்னு சொல்கிறதுனால எல்லாருமே ஓடி வராங்க. அப்படியே தேடி பார்க்குறாங்க. ஒரு பலகை மாதிரி இருக்குது, அந்த கேட் மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடி தாத்தா இருக்கிறான்ல, அவன் அந்த கேட்டை திறக்கிறான். அவன் காற்று வந்து ரொம்பவுமே ஃபோர்ஸாக அவன் மூஞ்சில் வந்து அடிக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அவன் போய் ஒரு அடி தள்ளியே போய் விழுந்துட்டான். அந்தளவுக்கு காற்று வந்து அவன் மூஞ்சில் அடிச்சிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வென்டிலேஷன் ஃபேன் வந்து உள்ளே இருக்கிற காற்றை வெளியே தள்ளுறதுக்கு பதிலாக வெளியே இருக்கிற காற்றை உள்ளே தள்ளிகிட்டு இருக்குது. இது என்ன ஏதோ மால் ஃபங்க்ஷன் போல், எதனாலும் தெரியல. இந்த தண்ணி இனிப்பட்டதுனால ஏதாவது அப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தண்ணியும் பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே வர ஆரம்பிக்குது. இவனுங்களுக்கு அப்படி எல்லாமே பயம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த இன்ஜின் ரூமுக்குள்ளே போனால் தான் இந்த ஃபேனை வந்து திருப்ப முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதனால் இன்ஜின் ரூமுக்குள்ளே நான் போகிறேன், நீங்கள்லாம் இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். அதனால் அந்த இன்ஜின் ரூமுக்குள்ளெல்லாம் நீங்கள் போக வேண்டாம், அது ரொம்பவுமே தண்ணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன், அப்போ தான் எல்லோரும் வெளியே போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு உள்ளே போகிறான். ஹீரோ உள்ளே போய் பார்த்த உடனே எல்லாம் அந்த சுவிட்செல்லாம் கண்ணுக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த சுவிட்சே உடஞ்சிருக்குது. அப்போ தான் இன்னொரு சுவிட்சை பார்க்குறான். இந்த ஃபேனை வந்து பின்னாடி சுற்றுறதுக்கு பதிலாக, அதாவது உள்ளே இருக்கிற காற்றை வெளியே அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு சுவிட்ச் இருக்குமான்னு பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஒரு சுவிட்சும் கிடைக்குது. இவன் வந்தது வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சுவிட்சையாவது அழுத்திட்டு போகலாம் அப்படின்னு அழுத்திட்டு போகிறான். ஆக்சுவலாக ஹீரோ வந்து சாகிற நிலைமைக்கு போயிடுவான். இவன் உள்ளே வந்தா அப்படின்னா செத்து தான் வெளியே போக முடியும் அப்படின்றது ஹீரோவுக்கே தெரியும். தன்னோட உயிரை பணைய வச்சாவது இவங்களை எல்லாத்தையும் போக வச்சிடணும் அப்படின்னு
ஒரு முடிவு பண்ணிடுவான். அதனால தான் இந்த படத்தில் இவன் ஹீரோன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த டெலனை தான் ஹீரோ வச்சுருப்பாங்க. இந்த ஃபேனும் முன்புறமாக சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ தான் இந்த டெலன் வந்து கேட்பான், ஏன்டா எங்கடா ஹீரோவை காணோம், அதாவது அந்த இன்னொருத்தனை காணோம் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி அவன் இன்ஜின் ரூம்குள்ளே போயிட்டான் அப்படின்னு கிறிஸ்லாம் சொல்லுவான். அப்போ அந்த பொண்ணு, ஹீரோவோட பொண்ணு வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்ருப்பா, எப்படியாவது அப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு தெரியாத அவர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும்போது இந்த ஃபேனை வந்து எப்படியாவது நிறுத்தணும்ல, இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு சிலிண்டர் மாதிரி இவங்க கைக்கு கிடைக்கிது. அந்த சிலிண்டரை எடுத்து இந்த ஃபேனுக்குள்ளேயே போடுறாங்க. அந்த ஃபேனும் பார்த்திங்கன்னா வெடிச்சிருது. அப்படியே ஒரு மிகப்பெரிய ஹோலும் உருவாயிடுது. வெளியே அப்படியே குளிர்மையான காற்றோட அந்த கப்பல் இரவு வந்து தெரியுது. இவங்க எல்லாருமே வெளியவும் போயிடுறாங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த சேஃப்டி போட்ஸில் எடுத்து போட்டிருப்பாங்கள்ல, அந்த சேஃப்டி போட்ஸில் வந்து இவங்க குதித்து வெளியவும் போயிடுறாங்க. அதுக்குள்ளே இவங்க ரொம்ப தூரம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஹெலிகாப்டர்ஸ் ரெஸ்கியூ டீமில் சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த ரெஸ்கியூ டீம்லேருந்து வந்துடுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஹீரோயினும் அப்பா வருவாங்கன்னு பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஸோ இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மூவி எக்ஸ்பிளைனை 15 to 16 மினிட்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரோக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த சேனலில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் சொல்லலாம். இல்லை இந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் சொல்லிட்டு போகலாம். எதையாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். பை காய்ஸ், டேக் கேர்.